வியூவர்ஸ், உங்க பாடியில இருக்கிற மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆர்கன் பத்தி பேசலாமா? உங்க பிரெயின் இல்ல, உங்க மசில்ஸ் இல்ல, அது உங்களோட ஹார்ட். இது காதல் ஹார்ட் இல்ல, இது சயின்ஸ் ஹார்ட். ரியல் ஊஜி பம்ப் மிஷின். 24/7 தூங்காம இல்ல, பிரேக் இல்ல, பீட்னு கத்திக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஃபோனில் சார்ஜ் ஃபாஸ்டராக வேணும்னு சொன்னால், பட் உங்களுக்கு லைஃப்பில் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குற ஆர்கன் தான் உங்களோட ஹார்ட். வித்தவுட் திஸ் bye in seconds. ரெடியா? லெட்ஸ் கட் ஓப்பன் திஸ் டாபிக். ஹார்ட் சயின்ஸ் செம்ம ஹீட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறோம். எதை இப்படி சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறோம்னா, நம்ம ஹார்ட் பிளட்டை ப்ளம் பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த எல்லா ஆர்கனுக்கும் போகுதுல அந்த பிளட், அதான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதாவது எல்லாத்துக்குமே பிளட் சர்க்குலர் இருக்கு. ஓகே, இப்போது பிளட் பிளட் வெசல்ஸ் அந்த மாதிரி நிறையா பார்ட்ஸாக பிரிக்கப்படுது. இப்போது நம்ம போன தடவை பார்த்தோம் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதுக்குமே நம்மளுக்கு பிளட்டு தேவைப்படாமல் ஒன்றும் நடக்காது. ஓகே, இப்போ பிளட்டு 2 வகையாக பிரிக்கப்படுது. அதை பற்றி பார்க்கலாம். பிளட்டுங்கிறது பிளாஸ்மாவும் ஃபார்மேட் எலமெண்ட்ஸும் 2 வகையாக நம்மளுக்கு பிரிக்கப்படுது. ஓகே, இப்போது பிளாஸ்மாங்கிறது 55% ஆஃப் பிளட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபார்மெண்ட் எலமெண்ட்ஸ் 45% ஆஃப் பிளட்டுன்னு சொல்கிறாங்க. பிளாஸ்மாவில் வாட்டர், ப்ரோட்டீன்ஸ், கிளாத்திங் ஃபேக்டர்ஸ், மினரல்ஸ், குளுக்கோஸ், அமினோ ஆசிட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபார்மெண்ட் எலமெண்ட்ஸில் கிரைலோசைட்ஸ், பிளாட்லெட்ஸ், ட்ரெமோசைட்ஸ், லிகோட்ஸ் இதெல்லாம் இருக்குது. கிரைலோசைட்ஸ் ரெட் பிளட் செல்ஸ், RBCனா ரெட் பிளட் செல்ஸ். லியோசைட்ஸில் ஒயிட் பிளட் செல்ஸ், WBC. ஓகே, இதெல்லாம் இந்த பிளட் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மேஜர் பிளாஸ்மாங்கிறது ப்ரோட்டீன்னு சொல்லப்படுது. பிளாஸ்மானா ப்ரோட்டீன், மைண்டில். ஓகே, இப்போது இதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அபூபியம்ங்கிறது இந்த பிளட்டோட மெயின்டைன் பண்ணுறது, அந்த ப்ரெஷர். இப்போ நம்மளுக்கு அதிகமாக ப்ரெஷராக போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். பிளட் ரத்த ஓட்டம் ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பா. அது எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னா, நம்ம ஓடும் போது மூச்சு வாங்கும் போது டப் டப் டப்புன்னு நீங்கள் தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி வேகமாக துடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கரெக்டான ப்ளஸ் மெயின்டைன் பண்ணணும்னா அது அபோமியம் அப்படிங்கிற ஒரு இதால் தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, லியோவியம் அப்படிங்கிறது இம்யூனிட்டி பவர். இப்போ உங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு ஃபீவர் பிடிச்சிருச்சு, இப்போ நீங்கள் அவங்கள தொட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீவர் வராமல் இருக்கணும். அதுக்கு இந்த இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அடுத்து கிளாத்திங். இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன இப்போ உங்கள் அம்மா உங்களை ஒரு வெஜிடபிள் நறுக்க வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. இப்போ அதில் நறுக்கிட்டு இருக்கும் போது உங்கள் டம் ஃபிங்கர்லேயோ இல்லாட்டி மிடில் ஃபிங்கர் இல்லாட்டி ஆள்காட்டி விரலையோ கட் விழுந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? பிளட் வருமா? ஆனால் அந்த பிளட் என்ன வந்துக்கிட்டே இருக்கா? இல்லை, அது கொஞ்ச நேரத்தில் பிளட் நின்றுடும். அது இந்த ஃப்ரீப்ரோன் நான்ஜென் அப்படிங்கிற ஒரு இதால் தான் அது நிற்கிதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்மாவே இவ்வளோ உதவி செய்யுது. இப்போ பிளட் நம்மளுக்கு இல்லைன்னா நம்மளோட கதையை யோசிச்சு பாருங்களேன். ஓகே, இப்போது நம்ம ஆக்சிஜனும் லங்ஸில் இருந்து பிளட்டோடலாம் எல்லா பார்ட்ஸுக்கும் ட்ராவல் ஆகுதான். இது யாருக்குலாம் தெரியும்? அதே மாதிரி பிளாஸ்மாவை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து ஒரு ரெட் பிளட் செல்ஸ், அதை நம்மளோட நோட்ஸ் எழுதிக்கல பார்த்துருவோமா? ஆனால் இது இப்போ ஹியூமன் RBCனா நான் முதலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது என்னது? ரெட் பிளட் செல்ஸ். ஓகே, இப்போது அந்த மோஸ்ட் அபோண்டன்னா அதிகமாக இருக்குது. அபோண்டன்னா லார்ஜ்னு வச்சு. அபோண்டன்ட் ஆஃப் ஆல் பிளட் செல்ஸ், எல்லா பிளட் செல்ஸ் ரெட் பிளட் செல்ஸ்னால் ரொம்ப அதிகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார்ம்
ஃபார்ம்டு இன் ரெட் போன் மேரோ. இது வந்து ரெட் போன் மேரோல தான் ஃபார்ம் ஆயிருக்கான். ஓகே, இது வந்து நியூக்ளியன்ஸ் ஆப்சென்ட். இதில் வந்து நியூக்ளியன்ஸ் ஆப்சென்ட். பீகான் கேம் இன் ஷேப். இது வந்து ஷேப் எப்படி இருக்குன்னா பீகான் கேம், நியூக்ளியன்ஸ் வந்து ஆப்சென்ட். ஓகே, இது வந்து அயன். அயன் வந்து புரோட்டீன். இதெல்லாம் வந்து ஹேமோகுளோபின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, RBCs ஆர் ஆஃப் ரெட் கலர். இதெல்லாம் வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். ஹேமோகுளோபின்னால இந்த ரெட் பிளட் செல்ஸ்லாம் ரெட் கலரில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ 20 to 16 GMS of HB in every 100 ml of blood. அதாவது 20 to 16 வந்து GMS வந்து எல்லா பிளட்லேயும் 100 ml இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இதோட ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெச்பியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ். இப்போ கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம ப்ரீத் பண்ண முடியாது. நம்ம கார்பன் டை ஆக்சைடை ப்ரீத் பண்ண முடியாது, ஆக்சிஜனை தான் நம்ம ப்ரீத் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக பிளட்டெல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகணும்ல, அதுக்கும் வந்து இந்த வந்து ஹெச்பி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஹெச்பி மாலிகுல்ங்கிறது 40 மாலிகுல்ஸ் 40/2 மாலிகுல்ஸாக டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 1 ஹெச்பி மாலிகுல் வந்து கேன் டிரான்ஸ்போர்ட் 8 ஆட்டம்ஸ். ஸோ நம்மளுக்கு அடுத்த வீடியோ என்னென்னா மேட்டர் பற்றி பார்த்துருவோம். அதில் வந்து இந்த மாலிகுல்ஸ் ஆட்டம்லாம் பார்க்கலாம். இப்போ 1 GMS வந்து ஹெச்வி வந்து கேன் டிரான்ஸ்போர்ட் 1.34 ml. இந்த லைன்லேயே புரிஞ்சுருக்கோம். 1 GMS வந்து நம்ம 8 ஆட்டம்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஓகே. இருந்தாலும் நம்மளுக்கு 1.34 ml ஆஃப் ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது சொல்கிறாங்க. இப்போது இந்த ரெட் பிளட் செல்ஸோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 120 days. இப்போது வந்து இது அதுக்குள்ளே வந்து அதாவது அழிஞ்சிட்டு திருப்பி வந்து என்ன புதுசாக வந்து இந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து உருவாயிட்டே இருக்கும். ஓகே, நம்ம பாடியிலே ரொம்ப குறைவாக இருக்கிறது ஒயிட் பிளட் செல்ஸ். அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் பற்றி இப்போ பார்ப்போம். மோஸ்ட் அபோண்டன்ட் பிளட் செல்ஸ் வந்து RBC. ஓகே, அதே லீஸ்ட் அபோண்டன்ட் பிளட் செல்ஸ் வந்து ஒயிட் பிளட் செல்ஸ். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் லியோகாய்ட்ஸ். ஓகே, இப்போது ஒயிட் பிளட் செல்ஸுங்கிறது 2 டைப்பாக பிரிக்கப்படுது. இப்போ இது 2 டைப்பாக பிரிக்கப்படுதில்ல. ஒன்று வந்து கிரானுலோங்கைட்ஸ் அண்ட் ஆங்க்ரூலோங்கைட்ஸ். ஆங்கிரியாக இருக்கிறது ஆங்க்ரூலோங்கைட், கிராண்டாக இது பண்ணுறது கிரானுலோங்கைட்ஸ்னு ஞாபகம். ஓகே, நியோட்ராபிக் இவோசிஎம்பி அடுத்து பேசோபீல் இதெல்லாம் வந்து நம்மளோட கிராண்டாக இருக்கிற லாங்கைட்ஸில் இருக்குது. ஆங்க்ரூலோங்கைட்ஸ் இது ரொம்ப ஆங்கராக இருக்கிறதுல மோனோகைட்ஸ், லீமோகைட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குது. இல்லை பார்த்துப்போம்ல. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் இல்லாட்டி நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, கட் வந்துடுச்சு, பிளட் வந்து ஊற்றுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்ன பிறகு ஒரு ஒயிட் கலராக ஒரு டிஷ்யூ மாதிரி தெரியும். அது பிளேட்லெட்ஸ். அது பேர் தான் பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது பேர் தான் பிளேட்லெட்ஸ். ஓகே, the cloth is formed because of the presence of another type of cells in the blood called platelets. ஒரு டிஷ்யூ மாதிரி பிளட்குள்ளே இருக்கிற ஒரு திங் தான் பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பிளட்னா வந்து என்ன சர்க்குலேட்டரி சிஸ்டம் அது எல்லாமே இதாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதில் என்னடா பிளட் வெசல்ஸ் அப்படின்னு இப்போ பார்க்கலாமா? There are different types of blood vessels in the body. Okay, இப்போ ஆக்சிஜன் வந்து has to be transport to the rest of the body. இப்போது நம்மளுக்கு நிறையா பார்ட்டில் வந்து ஆக்சிஜன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகாமல் இருந்திருக்கும், அதுவும் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் பிளட் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அந்த இன்க்ளூடிங் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் தி செல்ஸ் எல்லாமே வந்து பிக்கப் பண்ணும். அதுக்கப்புறம் பிளட்டுங்கிறது ஹேஸ் டு the heart for transport to the lungs for removal of carbon dioxide
நம்மளுக்கு லங்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் லங்ஸில் வந்து பார்ப்போம். இந்த பிளட் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த ஆக்சிஜன் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் செய்கிறதுக்கு இந்த பிளட்டு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ பிளட் வெசல்ஸில் ஆத்தரைஸ் அண்ட் வெயின்ஸ் அப்படின்னு 2 வகையாக இருக்குது. ஆத்தரைஸ் வந்து என்ன, கேரி ஆக்சிஜன் ரிச் பிளட், ஆக்சிஜனை வந்து பிளட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதோ இல்லை கேரி பண்ணுறதுனா ஆத்தரைஸ். அதே இந்த ஹை ப்ரெஷர்லேயும் இல்லாமல் ரோ ப்ரெஷர்லேயும் இல்லாமல் சமமாக கொண்டு போகணுன்னா அதுக்கும் இந்த ஆத்தரைஸ் தான். ஓகே, அடுத்து பல்ஸ்னால் என்னடா அப்படின்னா, இப்போ உங்கள் கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இஃப் யூ டச் ஹியர், இங்கே வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டப் டப் டப்புங்கிற ஹார்ட் பீட் சத்தம் உங்களுக்கு வந்து கேட்கும். அது பேர் தான் பல்ஸ். இப்போ 1 மினிட்டுக்கு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 72 டைம்ஸ் அடிச்சிச்சு. அதாவது ஹார்ட் பீட் அடிக்கிற போது அந்த ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா இதுக்கும் ப்ளம்ப் ஆகுது இல்லை, அதுதான் ஒரு சில இடத்துல ஹேண்ட், நெக், அதுக்கப்புறம் லெக், அந்த மாதிரி நிறையா பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியில் நம்மளுக்கு இந்த ஒரு பிளட் வெசல்ஸ் வந்து அனுப்பப்படும். இது பேர் பல்ஸ்லே. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே செக் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போது வெயின்ஸ் ஆத்தரைஸ் பற்றி பார்த்தாச்சு. வெயின்ஸுங்கிறது எதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி வெளியே தள்ளுறதுக்கு தான் இந்த வெயின் அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். ஓகே, இப்போ பிளட்டெல்லாம் எல்லாத்துக்குமே டிரான்ஸ்போர்ட் ஆகணும்ல, அந்த டியூப்ஸ் தான் கேபிலைஸ் ஜாயின் டு ஃபார்ம் வெயின்ஸ் which empty into the heart. ஓகே, அடுத்து ஹார்ட் பற்றி பார்ப்போம். எல்லாத்தையும் பார்த்தாச்சு, பிளட்டை பற்றி பார்த்தாச்சு, வெயின், ஆத்தரைஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ஹார்ட் பற்றி அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே பார்ப்போம். இப்போ ஹார்ட்டுங்கிறது ஆர்கன் which is help to plump கண்டினியூஸ்லி. அது நின்றுட்டா நம்மளும் போக வேண்டியதான். இதுக்கு வந்து கேப் இல்லை, 1 hour. நம்மளாம் என்ன, இப்போ நம்ம ஒரு ஃபோனுக்கு ஒரு சார்ஜ் போட்டிருந்தோன்னா அது 1 hourல ஏறி முடிச்சிடும். ஆனால் நம்ம ஹார்ட் வந்து காலையிலையும் பகலாக நம்ம உயிரோடு இருக்கணுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கிற அந்த ஹார்ட், இது இயர் கணக்காக ஸ்டாப் ஆகாமல் ஒர்க் ஆகுது, நம்ம மாத கணக்காக ஸ்டாப் ஆகாமல் ஒர்க் ஆகுது, 1 day கணக்காக ஸ்டாப் ஆகாமல் ஒர்க் ஆகுது. இவ்வளோ ஸ்டாப் ஆகாமல் ஒர்க் ஆகுது நம்ம வாழ்கிற லைஃப் பூரா. இந்த ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்துருவோமா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல இதான் வந்து ரைட் ஆத்திரியம்ங்கிறது எதுக்கு உதவியாகும்னு பார்த்துருந்தோம். லெஃப்ட் ஆத்திரியம், அடுத்து ரைட் வெர்டிக்கல், லெஃப்ட் வெர்டிக்கல். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஹார்ட்டில் வந்து 2 சேம்பர்ஸ் இருக்குது. ஆத்ரியானா சிங்கிள் ஆத்ரியம். அதே லோ சேம்பர்ஸ், இது வந்து ஹையர் சேம்பர்ஸ். லோவர் சேம்பர்னா வெர்டிகல்ஸ். இது 2மே தான் நம்ம ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்கு. மிக்சிங் அப் தி பிளட் ரிச் இன் ஆக்சிஜன் வித் த பிளட் ரிச் இன் கார்பன் டை ஆக்சைடு. இப்போது பிளட் வந்து இந்த மாதிரி 2த்துக்கும் மிக்ஸ் ஆகாமல் தனியாக இருக்கும் போது இது வந்து ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அந்த மாதிரி தனியாக இருக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே சரியான. ஓகே, ஹார்ட் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லங்ஸும் தான் ப்ரொடக்ட் ஆகிடும். லங்ஸோட ரெண்டு பக்கம் இருக்குன்னா அதுக்கு நடுவில் குட்டியாக இவ்வளோண்டு சைஸில் இருக்கக்கூடிய ஹார்ட், அதை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஹார்ட் பீட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஹார்ட் பீட் நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணுறதுனா செதஸ்கோப் பற்றி வச்சு தான் நம்ம ஹார்ட் பீட்டை மெஷர் பண்ண முடியும். ஓகே, ஹார்ட் பீட்டை மெஷர் பண்ணும்போது செதஸ்கோப்பை காதில் மாட்டிட்டு, இப்போ உங்களுக்கு ஒரு கோல்டு இருக்குது,
உங்களுக்கு கோல்டு இருக்குது, சிவியர் கோல்டு, ஹெட்டேக் அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க. டாக்டர் வந்து முதல்ல என்ன பண்ணுவார், கோல்டு எவ்வளோ நாளாக இருக்குன்னு கேட்பார். அதுக்கப்புறம் செதஸ்கோப்பை வச்சு நம்ம ஹார்ட் 2 சைடும் நம்மளுக்கு பார்ப்பார். நம்ம 2 செஸ்ட் பார்ட்டும் பார்ப்பார். அதுக்கப்புறம் பேக் போன் அந்த சைடு பார்ப்பார். ஏன்னா ஹார்ட் வந்து 2 இதுலேயும் லொக்கேட் ஆகிருக்கு. இதை வச்சு அவரை ஹார்ட் பீட்டை ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு தான் வந்து செதஸ்கோப்புங்கிறதும் யூஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறது